Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்கிறது fixed prepositions. So நம்ம prepositions வந்து in, on, at for place, in, on, at for time பார்த்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம fixed prepositions பார்த்துருக்கோம். எவ்வளோ பார்த்தாலும் புதுசாக விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கிலீஷில், அதுலேயும் prepositionsல. Okay, so these are our various centers across Tamil Nadu for Veranda Race. So இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் செய்யலாம். So there are 6 level practice method at race. So the first one is the basic class by trained professionals and experienced trainers, and simultaneous second level is the basic circle with mentors. You will be formed into circles and make the ப்ராக்டிஸ் என்ன நம்ம கிளாஸில் கற்றுட்ருக்கோமோ அதை ப்ராக்டிஸ் செய்கிறது பேசிக் சர்க்கிள். தென் ஒன்ஸ் யூ ஆர் வித் ஒன்ஸ் ஃபவுண்டேஷன், extreme circle is our third level where you will be given more practice exercises along with mentor support and trainer support. Fourth level is the super batch. Before every important exam there will be a super batch to practice difficulty level. Then the fifth level is the real intensive program, and sixth level is mock interview. It is not just a mock interview session, mock interview workshop நடத்தி mock interview நடத்தி அதில் உங்களுக்கு feedback கொடுத்து we will equip you to face the real interview. For admissions, we have given you two phone numbers. One is for offline enquiry and the other one is for online enquiry. Okay, வாங்க இப்போ நம்ம fixed prepositions பார்க்கலாம். ஓகே, ஸோ வெதர் இட் இஸ் எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங், உங்களுக்கு வந்து vocabulary fillers is an important part, or I can say inevitable part which you cannot avoid. Okay, inevitable means which you cannot avoid. Okay, so அதுக்கு phrasal verbs இருக்கலாம், idioms இருக்கலாம், or what to say, just அந்த synonyms, antonyms அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஆஸ்பெக்ட் தான் வித் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ், you can expect some fillers. Okay, or on close it will be helpful. So by this time நீங்கள் படிச்சிருப்பீங்க. So give me the meaning. The answer, his professional ability proves that he is cut dash for this job. அப்படின்னு சொல்லும் பொழுது the answer is he is cut out for this job. So cut out, the meaning for cut out for, அப்படி ஜென்ரலாக கட் அப்படின்னு சொன்னால் கட்டிங் இன்டு பீசஸ், ஒரு நைஃபை வச்சுட்டோ இல்லை பிளேடு வச்சுட்டு கட் பண்ணுறது தான். பட் கட் அவுட்னு சொல்லும் பொழுது இப்போது எலெக்ஷன் சீசனில் யூ ஆல் நோ வாட் அ கட் அவுட் இஸ். ஓகே, ஒரு விளம்பரத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்டர் இஸ் கால்ட் அ கட் அவுட். ஓகே, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த போஸ்டரை கட் பண்ணால் அது கட் அவுட். பட் கட் அவுட் ஃபார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டு பி சூட்டபிள் ஆர் த நெசசரி எபிலிட்டி for a particular. So his professional ability proves that he is cut out for this job. இந்த ஜாபுக்கு தேவையான குவாலிட்டி அவருக்கு இருக்கிறது, அதுதான் the cut out for. Okay, second question. The history of Hindu religion dates dash ancient times. ஸோ என்ன மீன் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஹிந்து ரிலிஜனுடைய சரித்திரம் ஏன்ஷியன்ட் பழங்காலத்தில் அதிலிருந்துன்னு சொல்லும் பொழுது there are two prepositions to denote that, from and since. ஸோ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல dates from ancient times. ஏனென்றால் இந்த டேட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், isn't it? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், ஸோ ஒன்லி வித் பர்ஃபெக்ட் டென்ஸ் we will use since. For all other tense, அன்றிலிருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு from. ஓகே, since from ரெண்டுமே அன்றிலிருந்து. மற்ற எல்லா டென்சஸுக்கும் from யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்தால் மட்டும்தான் since. ஸோ இட் ஹேஸ் பீன் டேட்டிங் அப்படின்னு வந்திருந்தா since. ஆனால் இங்கே டேட்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால டேட்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். Third, now government servants have the day dash every Saturday.
ஸோ கவர்மெண்ட் நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஆஸ்பயர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெதர் இட் இஸ் எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? எதனால் நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம்? ஸோ சர்டன் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி, ரைட்? ஸோ எவ்ரி சாட்டர்டே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஹாவ் த டே ஆஃப். ஸோ பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுகிறோம். ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது லீவ். ஓகே, யூ ஹாவ் அன் ஆஃப் டுடே, டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது டேக் லீவ். ஓகே, ஸோ ஆஃப் அப்படின்னு சொன்னீங்கனாலே இட் இஸ் ஹாவ் த டே ஆஃப், டேக் ஆஃப் அப்படின்னு தனியாக யூ டேக் ஆஃப் டுடே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா பிளேன் டேக் ஆஃப் அது ஃப்ரேசல் வேர்ப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃப்ரேசல் வேர்பில் வேறு மீனிங் வரும், இந்த ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனில் வேறு மீனிங் வரும். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட், நத்திங் கேன் டிட்டர் ஹிம் டேஷ் பர்சூயிங் his aim of life அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் கேன் டிட்டர். டிட்டர் அப்படிங்கிற மீனிங் அப்படின்னா தடுப்பது. ஸோ எனிதிங் which stops, interrupts, we will use from. Deter from. Okay, so deter from, prohibit from, இதெல்லாம் fixed preposition. Prevent from. ஓகே, ஸோ நத்திங் எதாலையும் அவனை ஸ்டாப் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ் டிவால்வ்ட் டேஷ் ஹிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, அந்த ஃபெய்த், ரிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன், ரிலை ஆன், டிபெண்ட் ஆன், அதே மாதிரி டிவால்வ்ட் ஆன் ஹிம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆன் போட்டுட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் டு கிரியேட் அ காலம் லைக் திஸ். ஆனில் ரிலை ஆன், டிபெண்ட் ஆன், டிவால்வ் ஆன். இப்போ இந்த வாட் டு சே, இந்த டிவால்வ்ங்கிறது ரிலை டிபெண்ட் நிறைய பார்த்துருப்பீங்க. டிவால்வ் உங்களுக்கு நியூவாக இருக்கலாம். இருக்கிறவங்க அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு காலமில் எழுதி வச்சுக்கோங்க. டிவால்வ் ஆன் ஹிம், அதாவது அவருடைய அவர் மேலே அப்படின்னு நம்ம தமிழ்லேயும் வருது இல்லையா, ஒரு பேர்டன் ஆன் ஹிம். ஸோ பேர்டன் ஆன் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. 6, இன் அக்கார்டன்ஸ் வித். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இது அப்படியே ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதை வந்து டு அக்கார்டன்ஸ் ஆர் ஃபார் அக்கார்டன்ஸ்னு கொடுத்தா உங்களால் எரர் எடுக்க முடியும். இன் அக்கார்டன்ஸ் வித் த அட்வைஸ் ஆஃப் அ டாக்டர் ஷீ இஸ் டேஷ் டயட். ஸோ ஒரு டாக்டருடைய அட்வைஸ்னால் அதை ஃபாலோ செய்யும் விதத்தில், இன் அக்கார்டன்ஸ் வித்னா அதை ஃபாலோ செய்கிற விதத்தில் ஷீ இஸ் மெயின்டைனிங் டயட். ஆனால் ஒரு ப்ரிப்போசிஷனில் ஆன் டயட். ஸோ இங்கேயும் அது போட்டுருங்க. இது இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் பிறகு வரும், இங்கே முன்னால் வரும். ஆன் டயட், ஆன் அ ஹாலிடே, ஆன் அ வெக்கேஷன், இது நம்ம முன்னால் பார்த்தோம் இல்லையா, ஆன் அ பிக்னிக். ஸோ ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் முன்னால் இருக்கிற ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனும் பார்க்கணும், பின்னால் இருக்கிற ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனும் பார்க்கணும். ஓகே, 7, normally he stays dash until 11 p.m. these days. இந்த நாட்களில், these daysனா நாட் எப்போவுமே, இந்த நாட்களில் சுமாராக அவர் 11 p.m. வரைக்கும் இருக்கிறாரு. ஸ்டேஸ் இருக்கிறாரு. ஸ்டேஸ் அப், ஸ்டேஸ் அப். இப்போ இந்த இடத்துல ஸ்டேஸ் அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா 11 p.m. நம்ம சொல்கிறதுனால ஸ்டேஸ் அப் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தூங்காமல் விழித்து கொண்டிருக்கிறாருங்கிற மீனிங் வருது. ஓகே, ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனில். நோ ஒன் பிலீவ்ஸ் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஃபால்ஸ் டேஷ் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். Generally this answer, this is a idiom like ஒரு proverb மாதிரி, idiom மாதிரி. False of heart, false of heart, அது நல்லா புரியுது இல்லை, ஹார்ட்னா மனதுன்னு புரியுது. false அப்படின்னாலே it is பொய்மை. So false of heart meaning
deceitful, cheating. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே நோட் பண்ணணும்னா you have to note it down separately. இது fixed preposition மட்டும் வராது. ஓகே, ஏன் நான் இது ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனில் கொடுக்குறேன்னா ஃபால்ஸ் ஆஃப் வரணும். ஓகே, ஃபால்ஸ் ஆக்டிவ் ஹார்ட் வராது. ஓகேவா? ஏன்னா ஃபால்ஸ் ஆஃப் ஹார்ட்டுங்கிறது ஒரு நம்மளுடைய பழமொழி மாதிரி. ஒருத்தர் வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னால் he is false of heart அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சேயிங்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் ஹார்ட் வச்சு நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, நான் இன்ஃபேக்ட் ஷார்ட்ஸில் கூட அந்த மாதிரி கூட ஹார்ட் வச்சு என்னென்ன ஃப்ரேசஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, 9th, the officials have the habit of fawning dash ministers. ஸோ இதுவும் is a fixed preposition. ஓகே, ஃபோனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்ம தமிழில் வந்துட்டு ஐஸ் வைக்கிறாரு, காக்கா பிடிக்கிறாருன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, ஸோ காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் கை பிடித்து விடுவது. ஸோ கால் கையெல்லாம் பிடிச்சி விட்டு அவரை நல்லா மஸ்கா அடித்து நம்ம வேலையை வாங்கிக்கிறோம். ஸோ அஃபிஷியல்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க மினிஸ்டர்ஸை கொஞ்சம் அப்படி இப்படி தாஜா செஞ்சு காக்கா பிடிச்சி ஐஸ் வச்சு செய்யணும். ஃபானிங் ஆன். இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபான் ஆன் அப்படிங்கிறதுக்கு நான் மீனிங் கொடுத்துருக்கேன். To flatter and fuss over one to an excessive degree. இதுதான் நான் சொன்னேன். ஒருத்தரை அதையும் மீறி புகழ்ந்து இல்லை அவருக்கு என்னன்னாலும் அவரை மகிழ்வித்து செய்வது fawn on. Okay, so it's a vocabulary come fixed preposition. Next, the problem of communal harmony cannot be glossed dash by government. So communal harmony, harmony na peace. கம்யூனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வேறு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியோடைய பீஸ் தேவை. ஆனால் அந்த ப்ராப்ளம், அந்த ஒரு கம்யூனிட்டியோட பீஸோடைய ப்ராப்ளமை கவர்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக நெக்லெக்ட் செய்யக்கூடாது. glossed over. Fixed preposition is glossed over. I have given you the meaning. Gloss over means to avoid or minimize something. minimizeனா அதான் சொல்கிறேன், அதை வந்து நெக்லெக்ட், அது ஒரு சின்ன விஷயம்னு ஒதுக்கி தள்ளக்கூடாது. ப்ராப்ளம் ஆஃப் கம்யூனல் ஹார்மனியை சீரியஸாக எடுக்கணும் கவர்மெண்ட்டு, அதை ஒதுக்கி தள்ளக்கூடாது. தட் டு அன் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ, அதுதான் gloss over. ஓகே, ஸோ இதை நீங்கள் தனியாக மீனிங் புரியாது. gloss அப்படின்னா பளபளப்பு. ஓகே, இங்கே gloss over அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூவை அவாய்ட் செய்யக்கூடாது. Now 11th, you cannot expect respect from him because he is lost dash sense of shame. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள்லாம் ரெஸ்பெக்ட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஷேம்ங்கிற இதுலேயே அவர் இல்லை, அதை அவர் தொலைச்சவர். அவருக்கு இந்த எம்பரஸ்மெண்ட்டு இல்லைன்னா ஷேம்ஃபுல்லாக அவர் ஃபீல் பண்ணக்கூடிய நிலையை அவர் தாண்டிட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் எடுக்கக்கூடாது. லாஸ்ட் டு, எப்போவுமே லாஸ்ட் டு. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். யூ லூஸ் சம்திங் டு தெம் அப்படின்னு வரும். ஓகே, 12th, you have not to get up because the book is lying dash hand அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எந்திரிக்க தேவையே இல்லை, ஏன்னா உனக்கு தேவையான அந்த புக்கு அங்கேயே இருக்கிறது. அங்கேயே அப்படின்னு சொல்கிறது தான் அட் ஹேண்ட். அட் ஹேண்ட் அப்படின்னால் ப்ரெசண்ட் ஆர் ஹேப்பனிங். புரியுதா? இது உன் கையிலேயே இருக்குதுன்னு நம்ம சொல்லலை. இது வந்து நம்ம தமிழில் வந்து வெண்ணெய் இருக்கும்போது நெய்க்கு ஏன் தேடுற அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கையிலேயே வெண்ணெய் இருக்கும் பொழுது அதையே நம்ம ஊருக்கு காய்ச்சினா நமக்கு நெய் வந்துடும், அதை தாண்டி நீ ஏன் நெய்க்கு போகிறங்கிற மாதிரியான ஒரு பழமொழி நம்ம ஊருங்களில் இருக்குது. அதை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம்னா அட் ஹேண்ட். ஓகே, ஸோ அட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, இல்லை நடந்து கொண்டு இருக்கிறது, அதுதான். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனாக புரிஞ்சுக்கோங்க வித் ஃப்ரேசஸ். ஓகே, after all hard work has come to tell dash your health. After all,
இப்படி படிக்கணும். ஆஃப்டர் ஆல் ஹார்ட் ஒர்க் ஹேஸ் கம். ஸோ நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் செஞ்சு உன்னுடைய ஹெல்த்தை நீ கெடுத்துட்ட அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இட் ஹாஸ் டேக்கன் அ டோல் அப்பான் யுவர் ஹெல்த். ஸோ இப்படியும் சொல்லலாம், இட் ஹாஸ் டேக்கன் எ டோல் அப்பான் யுவர் ஹெல்த். ஓகே, டேக்கன் அ டால் அப்படின்னா அது ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹேஸ் கம் டு டெல் அப்பான் யுவர் ஹெல்த், உன்னுடைய ஹெல்த்தில் அது வெளிப்பட்டுடுச்சு ஹார்ட் ஒர்க்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 14 டிஸ்ஆனஸ்டி இஸ் ஆல்வேஸ் டெட்ரிமெண்டல் டேஷ் ப்ராக்ரஸ் இன் லைஃப். டிஸ்ஆனஸ்டி எப்போவுமே நேர்மையற்றவராக இருக்கும் பொழுது நம்மளுடைய ப்ராக்ரஸுக்கு அது எப்பொழுதுமே ஒரு தடை. ஓகே, ஸோ டெட்ரிமெண்டல் டு. ஸோ இப்போ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த வேர்டு டெட்ரிமெண்டல் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எ நெகட்டிவ் குவாலிட்டி, இட் இஸ் அ ஹர்டில், தடை, அப்டக்கிள், நம்மளுடைய ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடியது டிஸ்ஆனஸ்டி. டெட்ரிமெண்டல் இன்ஃபேக்ட் ரொம்ப தடையை விட டேஞ்சரஸ். டெட்ரிமெண்டல்ங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு தடை. நெக்ஸ்ட், he made insulting remarks that are derogatory dash his reputation. ஸோ அவர் அவருக்கு சொன்ன வார்த்தைகள், ரிமார்க்ஸ், அதெல்லாம் ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய பொசிஷன், ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்குன்னு ஒரு பொசிஷன், அவருக்குன்னு ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பாழாக்கும் விதத்தில் இருந்துச்சு அவருடைய அந்த இன்சல்ட்டிங் ரிமார்க்ஸ். அதாவது இது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் அவருடைய ஒரு ரெப்யூட்டேஷன், அவருடைய ஒரு மரியாதையை குறைத்து விட்டது. டெரோகேட்ரி டு, டெட்ரிமெண்டல் டு, டெரோகேட்ரி டு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரெப்போசிஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு மார்க்ஸு. 16th, in the long run drinking proved fatal both dash his reputation and health. இங்கே பாருங்கள், his reputation, fatal, derogatory, detrimental, இது எல்லாமே நெகட்டிவ். டெட்ரிமெண்டல் ஒரு தடைன்னு சொன்னோம், டெரோகேட்ரி ரொம்ப இட் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபேட்டல் அப்படின்னால், ஃபேட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இன்ஜுரி. ஓகே, அதாவது இறக்கம் தருவாயில் இருக்கும்போது ஃபேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்தளவு மோசமான, ஸோ ஃபேட்டல் டு. ஸோ ஆல் தீஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு டூ வருது. டெட்ரிமெண்டல் டு, டெரோகேட்ரி டு, ஃபேட்டல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே இந்த ஒரு காலமாக நீங்கள் பண்ணும் பொழுது அது அப்படியே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். ஓகே, 17th, the rich are not inured dash manual labor. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ வேர்ட்ஸ் அலாங் வித் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் பிடிஎஃபாக டவுன்லோட் செஞ்சுட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 times 4 times அதாவது ஒரு 40 டேஸில் ஒரு 4 times பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வேர்ட்ஸ் அண்ட் இந்த ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் உங்களுடைய லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். The rich are not inured to manual labor. ஸோ inured அப்படின்னு சொன்னீங்கன்னா accept or accustom. அவங்களுக்கு மேனுவல், ரொம்ப ரொம்ப பணக்காரங்களுக்கு இந்த உழைப்புங்கிறதுக்கு அவங்க பழக மாட்டாங்க, அவங்களால ஒத்துழைக்க முடியாது. மேனுவல் லேபருக்கு அதாவது நடக்க மாட்டாங்கல்ல, நடக்கிறதோ இல்லை ஒரு வாக்கிங்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கூட கார் எடுத்துகிட்டு மரீனா பீச்சுக்கு போய் தான் வாக்கிங் பண்ணுவாங்க. அதை ஒரு சாதாரண வாக்கிங் ஒரு அவங்க செய்கிற வேலையே ஒரு நடந்து செய்ய மாட்டாங்க. அதை தான் இன்யோர்டு, அக்கஸ்டம், பழக மாட்டாங்க ஆர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அதுதான் இன்யோர்டு. நெக்ஸ்ட் கொஷின், disintegration of the country is inimical dash the progress of the people. இப்போ இதை நீங்கள் அப்படியே ஒரு இதுவாக மேனேஜ் பண்ணிக்கலாம். காமன் சென்ஸில் disintegration of the country, integration அப்படின்னால் யூனிட்டி, disintegration அப்படின்னால் பிரிவினை. ஸோ பிரிவினைங்கிறது ஒரு நெகட்டிவ் இல்லையா.
இஸ் அப்போ அது என்னவா இருக்கும்? அது அட்வான்டேஜியஸ் டு த கண்ட்ரியாவா இருக்கும்? பிரிவினை. இன்மிக்கல், எனிமிட்டி, எனிமிங்கிறது தான் ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும்போது இனிமிக்கல். ஸோ இது வந்து ஒரு எனிமி, ஒரு பிரிவினைவாதம், கண்ட்ரியோடைய பிரிவினைவாதம் மக்களுடைய ப்ராக்ரஸுக்குடைய எனிமி, இன்மிக்கல் டூ. ஸோ எனி நெகட்டிவோட டூ தான் வருது பாருங்க. இந்த மாதிரியும் நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் காயின் இட். Okay, 19th. The court has absolved him dash all the charges leveled against him. ஸோ நமக்கு இது புரியவே இல்லை. கோர்ட் வந்து திணிச்சிருக்காங்களா இல்லை விடுவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு அந்த அப்சால்வ்டுங்கிற வேர்டோட மீனிங் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அப்சால்வ்ட் அப்படின்னா விடுவிச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. அப்சால்வ்ட் ஹிம் ஃப்ரம். ஸோ அப்சால்வ்டு ஃப்ரம் அப்படின்னு, இது அப்சர்வ்டு இல்லை, அப்சார்ப் இல்லை, அப்சால்வ்டு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. அப்சால்வ் ஃப்ரம். The last question for today is this. Children by the force of habit are attracted dash anything that glitters. ஸோ இந்த காலத்து குழந்தைங்க எதெல்லாம் பளபளப்பாக இருக்கோ ஒரு ஹேபிட்டாக அதற்கு அவங்க அட்ராக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ராக்டட் டு. ஸோ ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டிக்கும் அட்ராக்டட் டு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய நெகட்டிவ் குவாலிட்டி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் with their corresponding prepositions நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேட்சிங் அப்படிங்கிறது தான் corresponding. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ்ங்கிறதுல விகாப்ஸ் கம் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன், அந்த ப்ரிப்போசிஷன் அங்கே ஏன் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல், யூஸ்ஃபுல் டு யூ. We will see more information on prepositions in the upcoming videos. I'll meet you all in the next video with the next set of questions. Till then, bye. Thank you.